சாமி, இன்னைக்கு உள்ள மக்களுக்கு உண்மையான இறைபக்தி இருக்கா? இல்லையா? ஏன் மக்கள் அதிகமாக அந்த கோயில் உலகத்துக்கு அதிகமாக மக்கள் வராங்க? அதை கொஞ்சம் எனக்கு விளக்கி சொல்லுங்கள். ஜெய் மாதாஜ், ஜெய் மாதாஜ், ஜெய் அருட்பெருஞ்சோதி, ஜெய் அண்ணாமலையார்ஜி, ஜெய் உண்ணாமலை. அருள்புரியும் ஆண்டவனுக்கு கொடாட ஐயா. இந்த உலகம் ஒரு தாயாக கருவாக இருக்கும் உலகம். அதிலே ஒளி என்று ஜோதி, அற்புதமான ஜோதி, சூரிய பகவான், அன்னை பௌர்ணமி தாய். இன்று திருவண்ணாமலையிலே, இந்த புனித பூமியிலே இன்று கார்த்திகை தீபம் ஏற்றும் நாள், ஒரு அற்புதமான திருநாள், பொன்னாள். இன்று இங்கு வரும் மக்களுக்கெல்லாம் நன்மை பிறக்குமா? பிறக்காதா? மலையை சுற்றுகிறார்கள் கோடான பல லட்சம் மக்கள். அடுத்து நாளை பௌர்ணமி, சூரிய பகவானையும் அன்னை பௌர்ணமியும் வழங்கும் ஒரு அற்புதமான ஜோதி ஸ்தலம் திருவண்ணாமலை அருணாச்சல ஈஸ்வரர் ஆலயம். அங்கே குடிகொண்டிருக்கும் இறைவன் நாமம் அண்ணாமலையார், உண்ணாமலை அம்மை. இந்நாளில் விரதம் இருந்து தீபம் ஏற்றிய பின் உணவு அருந்துகிறவர்களுக்கு பலன் உண்டு, இல்லாட்டாலும் பலன் உண்டு. மனம்தான், மன தூய்மை. அப்போ இன்றைக்கு இந்த ஆன்மீகங்கிறது உண்மையான ஆன்மீகம் இன்னைக்கு நடக்குதா? இல்லையாண்ணா? இல்லையா, இல்லை இல்லை, இல்லவே இல்லை. இன்று சூனியத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், பொய்யால் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் மனிதன். பொய்யான மனிதர்கள்லாம் அந்த மக்கள்கிட்ட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, அவன் கொலுசத்தா, அவன் கழுத்தில் போட்டிருக்க செயினத்தா, அப்போந்தான் சாமிக்கு வச்சு பூசாரிக்கு பூசை பண்ணால் உனக்கு இருக்கிற தோஷம் கலியும். இன்னைக்கு தங்கத்தையும் வெள்ளியையும் அபகரிச்சுக்கிட்டு இருக்கான். 1 கிராம் 2 கிராம் தங்கம் காற்றுல கழுத்தில் கையில் மோதிரம் போட்டுட்டா கூட இன்னைக்கு அவன் உயிருக்கு கேரண்டி கிடையாதுயா. இதில் வேற கோயிலுக்கு வேற சாமிக்கு மாலை போட்டிருந்தானா. சமீபத்தில் ஒரு முதியவர், 82 வயது முதியவர், 2 கிராம் மோதிரத்துக்காக வேண்டி அவரை கொன்றுவிட்டு அந்த பணத்திலே போதையை ஏற்றுகிறான். போதை 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 ஏத்துறான் ஏத்துறான் ஏத்துறான். என்ன ஆன்மீகம்? மாலையை போடுறானை அன்றி இந்த இறைவனுக்கு மனதை கொடுக்கவில்லை. மாலையை போடுறான், வேஷம் வேஷம் வேஷம். என்னைக்கு வேஷமாக போடாரு அன்றைக்கி நாசமாக போச்சே உண்மையான ஆன்மீகம். வேஷம் போட்டு இருக்கும் இடத்திலிருந்தே இந்த மனதை மாற்ற வேண்டும், மனதை கொடுக்க வேண்டும் இறைவனுக்கு. கொடுத்து உனக்கு ஒரு புது மனது, நல்ல மனது இறைவா கொடப்பான்னு வேண்டுனா, உன் மனம் இறைவனை நாடினால் இறைமனம் உன்னை நாடும். இரு மனமும் இணைந்து விட்டால் உனக்கு குரு பயிற்சி. இதை விட்டுவிட்டு ஏட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கா, ஏட்டில் தூக்கி தூரப்போடியா. ஜோசியம் பார்க்குறதெல்லாம் கோரி கேட்கறது, ஜோசியம் பார்க்குறது, தகுடு தாயத்தென்று குறி சொல்லிக்கொண்டு நிறையா கோயில்கள், இறைவனால் அமைக்கப்பட்ட கோயில், ஊர்களால் அந்த கோயில் வணக்கத்துக்குரிய கோயில். இன்னைக்கு போலி கோயில்கள், போலி போலி போலி. அவன் அங்கே கோயிலை திறந்துக்கிட்டு சாமியை வச்சுக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு இருக்கான். இப்படி மக்கள் சூனியத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களே அன்றி உண்மையான ஆன்மீகத்தில் அல்ல. உண்மையான ஆன்மீகம் எங்கே இருக்கு இந்த உலகத்திலே? இந்த மலையில் இருக்கா, சிலையில் இருக்கா, எங்கே இருக்கா? அல்லது அடுத்தவன் சொல்கிறத வச்சுருக்கா? நம்மளுக்கு எப்போ யோகம் கிடைக்கும், நம்மளுக்கு எப்போ வரம் கிடைக்கும்? உன் முன்னோர் செய்த தர்மம் தான் உனக்கு வரம், யோகம். நீ எந்த சாமியை கும்பிட்டதுனாலும் இல்லை, உன் தலைவிதி எழுதப்பட்டது. ஏமாற்றிக்கிட்டு இருக்கான். ஆன்மீகத்தையே சூனியமாக்கி கொண்டிருக்கும் இந்த சூனியவாதிகளை பட்டினி சிறையில் கொண்டு போடணுங்க. அவனு தானே பரப்புறான் சூனியத்தை, வேறு யார் பரப்புறா? இன்றைக்கி சூனியவாதிகளுக்கெல்லாம் இன்றைக்கு இடம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மக்கள் ஏமாற்றம், தங்கள் பொருள்களை இழந்து கொண்டு இருக்கிறான், தன் உயிரை இழந்து கொண்டு இருக்கிறான் இந்த சூனியத்தால். உண்மையான ஆன்மீகம் வளர்ந்துருக்கா? இறைவனுக்கு மயிரை கொடுத்தானே அன்றி
இறைவன் என்ன மயிர் வியாபாரமாக பார்க்காரு. முதல்ல இந்த கோயிலில் மயிர் கொடுக்கறது பூரா நிப்பாட்டணும். திருப்பதி கோயிலில் கோடி கோடியாக வருது இந்த மயிர் வியாபாரத்தில். இறைவன் என்னென்ன மயிர் வியாபாரியா, மனதை மாற்றும் மாயவனா, ஈசனா? மாலையையும் போற்றான், மனசும் மாறவில்லை. மயிரை கொடுக்கிறான். உண்மையான ஆன்மீகம் உனக்குள் இருக்கு. நீ உண்மையோடு வாழ்ந்தால், வழி நடந்தால் உன்னோடு இறைவன் இருப்பான். இறையாண்மையின் போதனை 5 தான். உண்மையோடு நீ வாழ்ந்தால், வழி நடந்தால் உன்னோடு இறைவன் இருப்பார். இல்லைன்னா இல்லையா? இந்த உள்ளத்துக்குள்ள உண்மை இருக்க வேண்டும், அன்பு இருக்க வேண்டும். அன்பே சிவம் 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 சொல்லலாம். சொன்னால் போதுமா? சொல் ஒன்றும் செயல் ஒன்றும். சொல்லு சர்க்கரையாக இருக்கும், அவன் செயல்களை பார்த்தா கசப்பாக இருக்கும், வெறுப்பாக இருக்கும், வேதனையாக இருக்கும். அன்பே சிவம், அன்பே சிவம். அந்த சிவம் மலர்ந்திருக்கா அந்த பூமியிலே, தமிழ்நாட்டில்? சிவம் சிவம், அன்பு மலரவில்லை. அடுத்தல தர்மம். உன்னால் இயன்ற ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து கோடி கோடியாக சேர்த்துட்டு இருக்கான். கோடி கோடியா, கோடி கோடியா, கோடி கோடியா, கோடி கோடியா. எவனுக்கு எதியா சொந்தம்? இறைவன் தர்மத்தை கொடு, இல்லாத ஏழை எளிய மக்களை வாழவை என்று சொன்னால், இவன் திருப்பதி உண்டியலில் கொண்டு போடலாம் 16 கோடி. ஏன் அதுக்கு 1 கோடி போட்டால் போதாதா? மீதி 15 கோடி அந்த மக்களுக்கு, ஏழைக்கு உதவி செய்யலாம்ல. இறைவன் அருள் புரிவார். நீ உண்டியல் போட்டாலும் அவனுக்கு அருள் புரிய மாட்டார். கோடிகள் பல சேர்ந்து விட்டாலும் கோடிகள் வரும். கோடிகள் பல வந்தாலும் கொண்ட கொள்கையும் மனித தர்மமும் மனசாட்சியும் இருந்தால் கோடிகள் நிலைக்கும். கேடியாக கோடிகள் சேர்த்து வைத்து விட்டு போனால் ஓடிவிடும் கோடிகள். யாரா இருந்தானே, எவனா இருந்தானே. கோடிகள் பல இருந்தும், கோடிகள் பல கோடி இருக்கியா? 100 கோடி இருக்கு, 200 கோடி இருக்குங்க, 1000 கோடி இருக்குங்க, 5000 கோடி இருக்குங்க, லட்சம் கோடி இருக்குங்க, அதுக்கு மேலே இருக்குங்க. கோடி பணம் பணம். தன்னளவுக்கு பொருளாதாரம் போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து. தன் தேவைக்கு இருப்பது போல மீதி தர்மம் செய்ய வேண்டும். பல கோடிகள் இருந்தும் மேலும் கோடிகளை சேர்ப்பவன் ஒரு கேடி, கேடி, கேடி. அவன் ஒரு பாவி. இறைவன் விதித்த மனித தர்மத்தை அவன் மதிக்கவில்லை. எங்கே வறுமை ஒளியும்? எங்கே இருக்கு? இறைவன் சொல்லுகிறார், எல்லோர் மனமும் குளிர வேண்டும், முகம் மலர வேண்டும், எல்லோர் சிரிப்பிலும் இறைவனை காண வேண்டும். அத்தனை மனித உள்ளத்திலும் இறைவன் மனசாட்சியாக அரசாட்சி புரிகிறார். இப்படி இறைவனுடைய அருட்பெருஞ்சோதி மெய்ஞான ஒளியிலே நாம் வாழ்ந்து கொண்டு, வழி நடந்து கொண்டு, அனைத்தும் கொடுப்பவர் அவராக இருக்கிறார் இறைவன். விண்ணில் பிறக்கும் மெய்ஞான அருட்பெருஞ்சோதியே நம்ம சாமி குல தெய்வம். இறைவன் விண்ணில் மெய்ஞான ஜோதியாக பிறப்பதே உண்மை, 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 உண்மை. விண்ணில் ஒளி பிறக்கவில்லை என்றால் உன் வீடே சமாதி, சமாதி, சமாதி. எந்த சாமியை போய் நீ கும்பிடுவ? சூனியத்தில் வாழ்ந்துவிடும். உன் முதலில் உண்மையை வணங்க வேண்டும். இந்த உலகத்தில் ஒளியாக பிறக்கும் சிவம் சக்தி என்ற அந்த அருட்பெருஞ்சோதியை வணங்க வேண்டும். 2வது பொம்மையை வணங்கியா. பொம்மையை வணங்குது கொடுக்க 1000 கணக்கில், லட்சம் கணக்கில். தர்மத்தை செய், தர்மம் இல்லை. இப்படி இருந்தால் எல்லோர் சிரிப்பிலும் இறைவனை காண முடியுமா? உண்மையான ஆன்மீகம் மலர்ந்தால், தர்மம் இருந்தால் மலரும். அடுத்தால கடமை, 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 கண்ணியம், கட்டுப்பாடு. அது எங்கே இருக்கையா? இருக்கா? கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. அப்போ உண்மையான ஆன்மீகம் மலர்ந்தால் எல்லோர் சிரிப்பிலும் இறைவனை காணும். அடுத்தால அரசு இல்லை சாமி, 10 நிமிஷம் பேசியிருக்கீங்க. அடுத்து கட் பண்ணிட்டு அடுத்து பேசுக்கணும். இது ஒரேயில் போட்டு விட்ருவோம். அது ஒரே சேர்ப்பா அப்படி போட முடியாது சாமி. சரி, இன்னும் இதாகும். சரி, சரி. நீங்கள்